to the next one. Nature of science. Nature of science. Ever since its inception, sociology has been first presented as a social science. The founding fathers of sociology had struggled a great deal to establish sociology as a science. அதான் எப்படி நினச்சிருக்காங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்தே சோஷியாலஜியை ஒரு இதாக எடுத்து ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய இது வந்து சோஷியாலஜி ஒரு சோஷியல் சயின்ஸாக தான் வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது சோஷியல் சயின்ஸாக தான் எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க. அதை ஒரு சயின்ஸாக காமிக்கிறதுக்கு அந்த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதான் இல்லை சொல்லியிருக்காங்க. வேரியஸ் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் சோஷியாலஜி ஆல்சோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் various definitions of sociology also make it clear that it is a science. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒருத்தர் கொடுத்த டெஃபினேஷன்ஸும் அது ஒரு சயின்ஸாக சொல்கிறதா அது ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாங்க. அது சயின்ஸ் தான், சோஷியாலஜிங்கிறது ஒரு சயின்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கு நிறைய பேர் அதுக்குன்னு ஒரு டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது சயின்ஸாக காமிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ சோஷியாலஜி let us now examine the nature and the characteristics of science. Later on come to the question as to how and in what respect sociology claims itself as to be a science. அதாவது இப்போ வந்து நம்ம சயின்ஸோட நேச்சர் என்ன, சயின்ஸ்னா என்ன, அதோட நேச்சர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கேள்வி வரும், சோஷியாலஜி சயின்ஸாக இல்லையான்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஸோ now first one, nature and characteristics of science. Science is essentially knowledge. The word science is derived from Latin word scientia, which means knowledge. But science is particularly kind of knowledge, that is knowledge that has been obtained through the scientific method. In simple terms, science is a systematic body of knowledge. அதாவது சயின்ஸ் வந்து இட்ஸ் எசென்ஷியல் நாலேஜ், தேவையான நாலேஜ். ஓகே, அதை வந்து அதோட வேர்ட் சயின்ஸுங்கிற வேர்டுக்கு வந்து ஒரு மீனிங் இருக்குது. அதை வந்து இன்னொரு லாங்குவேஜில் இருந்து தான் அதோட மீனிங் எடுத்துருந்தாங்க. லாட்டின் வேர்டில் அதோட மீனிங் வந்து சயின்சியா. ஸோ சயின்சியாங்கிறத லாட்டின் வேர்ட்லேருந்து சயின்ஸோட மீனிங் வந்து சயின்சியாவில் என்னென்னா இட் மீன்ஸ் நாலேஜ். சயின்சியான நாலேஜ், லாட்டின் வேர்டில் சயின்சியான நாலேஜ். ஸோ அந்த நாலேஜ் வந்து பட் சயின்ஸ் இஸ் அ பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் சயின்ஸ். இப்போ நம்ம பார்க்குற சயின்ஸ் வந்து ஒரு விதமான சயின்ஸ். அதை வந்து என்னென்னா that is knowledge that has been obtained through the scientific method. And the knowledge, science and knowledge வந்து it's a knowledge which has come through scientific methods. சயின்டிஃபிக்காக அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் அந்த நாலேஜ் நமக்கு வந்துருக்கு. ஸோ it's a knowledge which is gained by scientific methods. ஸோ in simple terms சொல்லணும்னா science is a systematic body of knowledge. இப்போ சயின்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஒரு சிஸ்டமேட்டிக் ஆர்கனைசேஷன் இருக்கும், சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். அதோட இட்ஸ் சிஸ்டமேட்டிக் பாடி ஆஃப் நாலேஜ். அது சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். அதோட ப்ரெசன்டேஷன் அது எப்படி நம்ம அதை படிக்கிறோமோ அது ஒரு சிஸ்டமேட்டிக் ஆர்டரில் இருக்கும். ஸோ அது சிஸ்டமேட்டிக் பாடி ஆஃப் நாலேஜ்னு நான். த அல்டிமேட் அப்ஜெக்டிவ் ஆஃப் சயின்ஸ் இஸ் டு அக்யூசைசேஷன் ஆஃப் நாலேஜ். சயின்ஸோட முக்கியமான குறிக்கோள் என்னென்னா நாலேஜ் அக்வயர் பண்ணுறது. நமக்கு அந்த நாலேஜ் வேணும். இப்போ ஏன் இது நடக்குதுன்னா அதோட ஃபுல் டீட்டெயில்டு நாலேஜ் வேணும். அந்த நாலேஜ் வேணுங்கிறதுக்காக தான் சயின்ஸோட மெயின் அப்ஜெக்டிவே அதுதான், ஒரு நாலேஜ் வேணும். அதோட பாயிண்ட் டு பாயிண்ட் அதில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான நாலேஜ் எல்லாம் இருக்குது. நாலேஜ் இஸ் அ வாஸ்ட் ஆஸ் அன் ஓஷன். நாலேஜுங்கிறது நம்ம பார்க்குறது நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அது வந்து இந்த கடல் அளவு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப பறந்து விரிந்து இருக்கிற நாலேஜ். அது வந்து அவ்வளோ பறந்து விரிஞ்சிருக்கு நாலேஜ். அதனால் ரொம்ப கஷ்டம். A scientist is not only more interested in acquiring knowledge, but also it's better equipped to do so. Let us now examine the real nature of science by throwing more light on its characteristics. Okay. இப்போ நம்ம
த ரியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சயின்ஸை பார்க்கலாம். ரியல் நேச்சர் ஆஃப் சயின்ஸ், அது எப்படிப்பட்ட சயின்ஸ், அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரைசேஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பிளனேஷனுக்கு. அது வந்து ஒரு 7 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கான். ஸோ அந்த 7 கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக்சுவலிட்டி. ஃபேக்சுவலிட்டி 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 characteristics of science. First point, factuality. Science is not based on imagination, it is based on facts. A fact is an observed phenomenon itself. சயின்ஸுங்கிறது இமேஜினேஷன் பேஸ் பண்ணதில்லை. இப்போ நம்ம மூலையில் இருக்கிறது இமேஜினேஷன், அதை ஏதாவது யோசிச்சுட்டு இந்த மாதிரி நடந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நடந்தால் இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணுறது கிடையாது சயின்ஸ். இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ். இந்த ஃபேக்ட்ஸ் எப்படி வந்தது? ஃபேக்ட் இஸ் அண்ட் அப்சர்வ்ட் ஃபினாமினா. இந்த ஃபேக்டை நம்ம இது எப்படி கொண்டு வரோம்னா, அதை நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்துருப்போம், அடிக்கடி பார்த்துருப்போம். ஸோ நம்மளுக்குமே ஒரு தாட் வந்துருப்போம், ஸோ இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட் மாதிரி. இது டெய்லியும் அதை பார்த்து பார்த்து, ஸோ அப்சர்வ் இட். டெய்லியும் பார்த்து ஓகே இதுதான் நடக்கும் போல இருக்குது. ஸோ வி அப்சர்வ் அஸ் அ ஃபேக்ட். ஓகே திஸ் இஸ் அ ஃபேக்ட். இப்போ ஒரு நாய் வந்து ஒரு டாக் வந்து எப்போவுமே ஒரு இடத்துக்கு வந்து குலைச்சிக்கிட்டே இருக்குது, நம்மளை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல. நம்ம டெய்லியும் இப்போ போகும்போது ஏதோ ஒரு பர்டிகுலர் நாய் மட்டும் நம்மளை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்கும். அது ஏன் நம்மளுக்கு தெரியாது. ஸோ வில் டேக் இட் ஆஸ் தட். சில அன்சைன்டிஃபிக்காக சொன்னால் இப்படியே இருக்குமா. ஸோ சயின்டிஃபிக்காக சொன்னால் த டாக் ஃபீல்ஸ் ஆஸ் யூ ஆர் அ த்ரெட் டு த ஓனர். ஸோ அதாவது அந்த நாய் வந்து என்ன வச்சுக்கன்னா, நீ வந்து எங்கள் ஓனருக்கு, என்னோட முதலாளிக்கு நீ வந்து ஆபத்து விளைவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சிக்கும். ஸோ அப்படி நினைக்காம இருக்கிறதுக்கு தான் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த நாய்க்கு நான் பிடிக்காதுன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை ஒரு ஃபேக்ட் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி தான் இது. It may be about a thing, an organism, an event, a measurement, etc. Any statement which is true can be described as a fact. இப்போ அது வந்து ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்கானிசமாக இருக்கலாம், இல்லை ஒரு நடக்கிற ஈவெண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு மெஷர்மெண்ட்டாக கூட இருக்கலாம். மெஷர்மெண்ட் அளவு மெஷர்மெண்ட், அந்த மெஷர்மெண்ட்டாக கூட இருக்கலாம், எதை வேணாலும் இருக்கலாம். எனி ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் ட்ரூ கேன் பி டிஸ்கிரைப்ட் ஆஸ் ஃபேக்ட். இப்போ நான் சொன்னல, நாய் நம்மளை பார்த்து குலைக்குது, ஏன்னா அதுக்கு வந்து நம்ம த்ரெட்டாக தெரியணும்ட்டு, அது உண்மை தான். ஸோ தட் கேன் பி கால்ட் அஸ் ஃபேக்ட். ஓகே. எக்ஸாம்பிள், ஸ்டோன் இஸ் அ சாலிட் சப்ஸ்டன்ஸ். உண்மைதான், ஸ்டோன் இஸ் அ சாலிட் சப்ஸ்டன்ஸ். இந்தியா இஸ் அ ஓவர் பாப்புலேட்டட் கண்ட்ரி. கரெக்ட் தான், இட்ஸ் ட்ரூ. ஸோ இட்ஸ் அ ஃபேக்ட். ட்ரூத், இட்ஸ் டெல்லிங் த ட்ரூத். ஸோ அது ஃபேக்ட் தான். செகண்ட் புரிஞ்சிச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், cause and effect relationship. Science tries to find out the causal relationship between the events or things. In other words, it explores causation. Causation states that the occurrence of events is determined by cause and effect relationship. Causation assumes that events do not occur in a random fashion. It also assumes that events are associated in a one-way relationship. Example, cause and effect ரிலேஷன்ஷிப்னா, இப்போ எப்படி சொல்ற, சிம்பிள் டேர்ம்ஸ் சொன்னால் இது நடந்துச்சு, ஸோ இது நடக்குது. ஸோ எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு மூவி எடுத்துக்கலாம். ஒரு மூவியில் உங்கள்கிட்ட நான் இப்போ கண்டிப்பாக எல்லாரும் அந்த ஜாம்பி மூவிஸ் பார்த்துருப்போம், ஜாம்பி அவுட் பிரேக்னு சொல்லிட்டு. இதோட காசு என்ன, ஏதோ ஒரு நாங்கள் ஒரு இது கண்டுபிடிக்கணும், ஒரு ஹீல் கண்டுபிடிக்கணும், மனுஷங்களுக்காக ஒரு இது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. ஒரு காஸ் வந்து, பிகாஸ் த காஸ் இஸ் தே வாண்ட் டு ஃபைண்ட் சம்திங் விச் கேன் ஹீல் ஹியூமன்ஸ் அண்ட் பிரிங் இமார்டாலிட்டி. அதாவது சாவே இல்லாத வர மாதிரி ஒரு மெடிசனை நாங்கள் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசனை உருவாக்க போய் அது ஒரு ஜாம்பி வைரஸ் மாதிரி அதோட அந்த காசுனால அந்த அது வேற எதுவாக மாதிரி மியூட்டேஷனை வந்ததுனால ஜாம்பிஸ் வந்தது. ஜாம்பிஸ் வந்தோடனே உலகம் அழிஞ்சிருது. ஸோ இது ரெண்டுமே காஸ் அண்ட் எஃபெக்ட். காஸ் வாஸ் they wanted to create something, but it turned into something. The effect of that was the humanity collapsing down. முடிஞ்சு. இது ஒரு சிம்பிள்
இதான் சொல்லியிருக்கேன். இன்னொன்று சொன்னா இன்னும் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொன்னேன். இப்போ செடிங்க இருக்குல்ல, செடிங்களில் வந்து இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றலைன்னா அது செத்துரும். த காஸ் ஃபார் இட் வாஸ் நீங்கள் தண்ணி ஊற்றலை, எதா வேணாலும் இருக்கலாம் காஸ். தண்ணி ஊற்றலை, அதோட எஃபெக்டாக வந்து அது செத்து போச்சு. நீங்கள் தண்ணி ஊற்றலை, ஸோ அது செத்து போச்சு. எஃபெக்ட் வாஸ் இட் டைட். காஸ் வாஸ் உங்களோட கேர்லெஸ்னஸாக இருக்கும். தண்ணி ஊற்றாததுனால இட் வாஸ் த காஸ் ஃபார் திஸ் எஃபெக்ட். நீங்கள் தண்ணி ஊற்றாததுனால அது செத்து போச்சு எஃபெக்ட். த காஸ் வாஸ் தேர் வாஸ் நோ வாட்டர், ஸோ த எஃபெக்ட் வாஸ் இட்ஸ் டெத்.